ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி கேரட்டும் ஆரஞ்சு தோலை வச்சு ஆரஞ்சு கேரட்டில் எப்படி என்ன பண்ணோம் இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கேரட்டு ஆரஞ்சு தோல், அடுத்து அரிசி. இப்போ இதை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் பண்ணலாம். ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும், நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, இதில் தேவையான அளவுக்கு ஆரஞ்சு கொஞ்சம் பாதி தோல் போதும். ஆரஞ்சு பாதி தோல் கெட்டாலும் போதும், ஜாஸ்தி வேண்டாம். அடுத்து ஒரு கேரட் நல்லா கழுவிட்டு நான் சீவி வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் நல்லா கிரேட்டரில் சீவி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி, எந்த அரிசி இருந்தாலும் சரி, இது ஒரு 2 தண்ணியில் கழுவிட்டு இது 3 பொருளும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பாதாம் ஆயில். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்கின் அவ்வளோ நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அவங்க அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எப்படி குக் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரிசி 2 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அது ஃபஸ்ட்டு அரிசி கழுவிட்டு இந்த கேரட்டும் அந்த ஆரஞ்சு தோலும் நம்ம கிரேட்டரில் சீவி எடுக்கிறதுக்குள்ளேயும் இந்த அரிசி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அது ஊறணும். ஒரு 2 தண்ணியில் நல்லா லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணி கழுவிக்கோங்க. இப்போ 2 வாட்டி கழுவி ஆயிடுச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய தண்ணி தான் நம்ம இந்த கேரட்டும் இதுவும் பாருங்கள், இந்த மாதிரி முழுற மாதிரி அரிசி கீழே இருக்கணும், தண்ணி மேலே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ இது ரெண்டும் கிரேட்டரில் எந்த அளவுக்கு ஆரஞ்சு தோல் வேணும் அந்த அளவுக்கு ஆரஞ்சும் நல்லா பீஸாக இது பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் கொஞ்சம் பொடியாக, அதாவது ஆரஞ்சு தோல் கூட எடுத்து கொஞ்சம் கிரேட்டரில் சேவினிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதில் இருக்கிறது அந்த ஃபுல் ஜூஸ் அதில் இறங்கும். கேரட் நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும். ஒரு கேரட்டு இந்த அளவுக்கு போதும். அடுத்து ஆரஞ்சு தோல் இங்கே பாருங்கள், இந்த உள்ளே இருக்க இந்த ஒயிட்டெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக இந்த மாதிரி கையில் கத்தியிலே கட் பண்ணிக்கலாம். இல்லை மாதிரி கையில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சின்ன பீஸாக பாருங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு பாதி ஆரஞ்சு தோல் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ நம்ம இதை அரிசி ஊற வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். வெந்த பிறகு அப்புறமா தான் இது ரெண்டும் நம்ம அதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இப்போ அது நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இப்போ இதில் இந்த ஆரஞ்சு தோலை சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட்டு. இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் அரிசி 3/4 வெந்திருக்குல்ல, இன்னும் 1/4 வேகணும் இல்லைங்களா. அப்போது இதில் நல்லா இப்போ அனல் ஜாஸ்தி வைக்காதீங்க, சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வேகணும். ஏன்னா இதோடைய சாறு தான் நம்மளுக்கு தேவை. இது மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம், இல்லாட்டினா வேறு இந்த சாறை மட்டும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க ஆற வச்சுட்டு, இல்லை இதோட சாறு எடுத்து கூட செய்யலாம். ஏன்னா இதில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த இது ஜூஸு இதில் இறங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விடணும். சிம்மில் வச்சுடுங்க, ரொம்ப அனல் ஜாஸ்தி வைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்து ஊற வைக்கணுமோ அதில் தான் இதில் இந்த இது பாருங்கள். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு
மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் வெறும் அந்த ஜூஸை மட்டும் தான் எடுத்து க்ரீம் பண்ண போகிறேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் கூட க்ரீம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இது சின்ன சின்ன பீஸாக ஆரஞ்சு தோல் போட சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி போட்டாக்கா தான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்பூன்லேயே நான் மிக்ஸி ஜார்லேயே போடுறதுல இந்த மாதிரி நல்லா ஸ்பூன்லேயே அரிசியும் அந்த கேரட்டு அப்புறமா ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன்லேயே இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸி. இப்போ இது ஒரு பவுல் வச்சு ஃபில்ட்ரு வச்சு இப்போ இந்த ஃபில்டரில் இதெல்லாம் எடுத்து போட்டு எந்த அளவுக்கு ஜூஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு பாதாம் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா அதிகமாக நம்ம அரிசியை எடுத்துக்கக்கூடாது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் அரிசி வந்து அந்த தண்ணி எவ்வளோ இதாகுதோ அந்த அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்தோம்னா அது ரிசல்ட்டு நம்மளுக்கு க்ளீனாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன்லேயே ப்ரெஸ் பண்ணு வெந்த பிறகு அதிலே நல்லா இந்த மத்தில் கடிகிற மாதிரி கடிஞ்சிடல. இங்கே பாருங்கள், மேலே எப்படி வருது ஜூஸு. இந்த அரிசியும் கேரட்டு ஆரஞ்சு தோல் இதெல்லாம் நம்ம ஸ்கின்னை எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது சொல்லிட்டு நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எடுத்துன்னு இது ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், இந்த ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாதாம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாதாம் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டு. இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான். இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஜூஸ் இது மாதிரி வரும்போது உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை காட்டி பாதாம் ஆயில். இன்னும் பாதாம் ஆயில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான், அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைட்டில் நம்ம தூங்கும் போது கை கால் முகம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.